மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். வாழ்க வளமுடன். வாங்கய்யா, நீங்கள் கொஞ்சம் நேரம் அவர் வரட்டும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. சந்தோஷம். அப்படியே அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திண்டுக்கல்லேருந்து வரீங்க. பேர்? மகா சாரதி கண்ணன். இப்போ தான் சாரதி பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அருமையான பேர். சொல்லுங்கள், இப்போ நீங்கள் காலையில் நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் இங்கே வந்த ஆன்மீகத்துக்கு சொன்ன விளக்கமெல்லாம் புரியுதுங்களா? இல்லை எங்கேயோ தெரியாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னு இருக்குதா? சரி, ரைட்டு. இப்போங்க ஒரு 2 வருஷமா எனக்கு இந்த உங்க யூடியூப்பை பார்த்து இந்த மாதிரி ஆன்மீக சில எடுத்தாவே எனக்கு இந்த மாதிரி கேட்கறது பிடிச்சது. எனக்கு என்ன இதுன்னா, நான் இந்த ஆன்மீக இந்த யூடியூப் இந்த இது பார்க்க விட்டி தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து இந்த கறி கடை தொழில், மட்டன் தொழில், அப்போ இதெல்லாம் தப்புன்றது வந்து நான் இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். 2 வருஷமா நான் மாறிக்கிட்டேன். இப்போ எனக்கு என்னன்னா, எங்கள் அப்பா இப்போ ரீசெண்டாக வரைக்கும் அந்த தொழில் தான் பண்ணுறாரு. எங்கள் தாத்தா பண்ணினாரு, இப்போ என் தம்பி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எங்கள் வாழை ஐடியாவை பண்ணுறாங்க. ஆனால் நான் பண்ணலை. நான் வேற ஒரு தொழில் பண்ணுறேன். ஆனால் நான் மிங்கில் அவங்களோட இருக்கும்போது நான் எப்படிங்க இந்த உபதேசம் வாங்கிட்டு இப்போ இன்னைக்கு உங்கள்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு காலையிலே ஒரு உயிரை கொல்லணும். அப்போ அது தப்புன்னு தெரியுது. அவங்களுக்கு 65 வயசாச்சு. இன்னும் அவங்க ஒரு 10-15 வருஷம் அந்த தொழில் பண்ணிட்டே ஆகணும். இதை எப்படி எடுத்துக்கிறதுன்றது எனக்கு ஒரு குழப்பம். இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? அதாவது வந்துங்க, உங்கள் அப்பா வந்து அந்த தொழில் செஞ்சு காப்பாற்றிட்டாருங்கிறீங்க. வார்டு கவுன்சில் இருக்கிறார், நல்லா புரிஞ்சுங்க. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, புரியுதுங்களா? பஞ்சாயத்து போர்டு தலைவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. நகராட்சி சேர்மன் இருக்கிறார், அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. மாநகராட்சி சேர்மன் இருக்கிறார், எம்எல்ஏ இருக்கிறாரு, மந்திரி இருக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. முதலமைச்சர் இருக்கிறாரு, பிரதம மந்திரி இருக்கிறார். எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்குல்ல. எல்லாம் ஒரே நிலையை அடைய முடியுமா? அடைய முடியாது. அதுக்காக நீ இவ்வளோ நாளாக இருக்கிற ஏன் பிரதம மந்திரி ஆகலின்னு முதலமைச்சர் போய் கேட்க முடியுமா? அவர் பிரதம மந்திரி ஆகிற அளவுக்கு தகுதி இருக்குது, ஆகிட்டார். இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது, ஆகிட்டார். சாதாரணமான விஷயம் சொல்கிறேன். இதில் தான் தத்துவம் இருக்குது. விஷயம் சாதாரணமாக இருக்கும், தத்துவம் இதுக்குள்ளே தான் இருக்கும். நாம் கேட்டதோன்னு ஐயா சொல்கிறதோன்னு நினைக்காத. இதுக்குள்ளே வர்றதுக்கு தான் கூட்டி போகிறேன். அப்போ யார் எந்தெந்த ரேஞ்சில் இருக்காங்களோ அவங்க மாற்ற முடியாது. இப்போ நீ மாறத்தானே முயற்சி பண்ணுற. இப்போ உங்களுக்கு நல்லதுன்னு பட்டால் நம்ம உடம்பை கொடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. நீ சாப்பிட்றத நிறுத்திடணும். நீ சாப்பிட்றத நிறுத்தினா கல், கறி, மீன் இதெல்லாம் உபயோகப்படுத்துகிறதா இருந்தால் இந்த பயிற்சி பண்ணக்கூடாது. 2 வருஷம் ஆச்சுங்க. ரைட்டு. உங்கள் அப்பாவை பற்றி நினைக்காதீங்க, அதுக்கு விளக்கம் கேட்காதீங்க. அதுக்கு மேலே கேட்டால் சொன்னால் தப்பாக போயிடும். அது கேட்க வேண்டாம். அது அவங்க இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க. உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு சங்கடம் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கிட்டு தான் நிறுத்திடுங்க. இல்லை அந்த தொழில் செஞ்சு தான் பிழைக்க முடியும்னா தியானத்தை நிறுத்திடுங்க. நான் சொல்கிறது 2ல் 1. அதனால தான் எல்லாம் ஒரே மாதிரி வாழ முடியாது. யார் எந்தெந்த ரேஞ்சில் வர்றாங்களோ, நீ போய் இன்றைக்கி ஒரு மணியாரை போய் நீயே கலெக்டர் ஆகலின்னு கேட்டால் என்னால் மணியாக இருந்தால் ஆக முடிஞ்சுது, இதுலேயே புலப்ப ஓட்டிட்டு போகிறேன், எனக்கு கலெக்டர் வேண்டாமாப்பா அப்படிங்கிறான். அதுக்காக நம்ம கோச்சிக்க முடியுமா? கலெக்டர் ஆகிறதுனா சில தகுதி இருக்குதுல்ல. அப்புறம் சும்மா ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது? எந்த தகுதியுமே வளர்த்துக்காத நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் சும்மா கொடுத்துருவாங்களா? போஸ்ட்டு கொடுத்துருவாங்களா? அதனால் தியானம் அவங்க செய்யறவங்கள வேண்டாம். அது நமக்கு வேண்டாம். அது அந்த காரியத்தை செய்யக்கூடாது. உன்னுடைய குழந்தை பென்சில் சீவுது. உன்னுடைய குழந்தை பென்சில் சீவும்போது, பள்ளிக்கூடத்தில் பென்சில் சீவும்போது கையை கிழிச்சிருது. அந்த குழந்தை கையை பிடிச்சி நாக்கில் வச்சு சப்பறையே இல்லையா? வண்டா தங்கமே ராசன்னு. அப்போ காலை ஒருத்தன் அழுத்தி பிடிச்சிக்கிறான், களத்தை ஒருத்தர் இழுத்து பிடிச்சிக்கிறான். இருக்குதுன்னா மகராசா, உங்கள் பேர் என்ன? சாரதி கண்ணா, நான் உங்கள் வீட்டில் 3 வருஷமாக வளர்ந்தேன். உங்கள் குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை நல்லா பொறுமையாக அறுத்து தனித்தனியாக நீங்கள் சாப்பிடுங்கப்பான்னு சொல்லுதா? ஐயோ என்னை கொள்கிறாங்களே, ஐயோ என்னை கொள்கிறாங்களே, ஐயோ என்னை கொள்கிறாங்களே, யாராவது காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்குது. உனக்கு பாசம் தெரியல. நான் சொல்கிறது விளங்குதா? பாசம் தெரியலப்பா. வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுத்துட்டான், பைக்கில் அடிபட்டு. பானி பானி பானிங்கிறான். என்னடா வேணுமோ பானி பானிங்கிறான், பண்ணுங்கிறான், என்னமோ தெரியலன்னு போயிட்டே இருக்கிறேன். ஆனால் அவனே ஐயோ தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னா கொடுப்பியல்ல.
அப்போ முதல்ல பாணின்னு சொன்னதுனால ஏன் கண்டுக்கல? மொழி புரியல. ஆனால் அவன் கேட்டது பாணி தானே. அப்போ இந்த ஆடு கத்துறது உசுரை கொள்றாங்கன்னு தானே. ஏங்க உசுருக்கு ஆபத்து வந்தால் கத்துவாங்களா கத்த மாட்டாங்களா? ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு துரத்துறான், என்னை கொல்ல வர்றான் பிடிக்குன்னு தானே சொல்லுவேன். அந்த ஆடு என்னை காப்பாற்றுன்னு சொல்லுது. நீ என்னமே மேங்குதுன்னா அது சாரதி உங்கள் குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், என்னை அறுத்து நீட்டாக தனித்தனியாக பாட்டாக சாப்பிடுங்கன்னு சொல்லுதா? உன் பயம் பென்சில் சீவும்போது ரத்தம் வந்துன்னா சூப்பரைய அதை களத்தை எடுத்து கொள்றைய பாவம் இல்லை. நீ போய் உங்கள் ஒப்பங்கிட்ட சொல்லக்கூடாது, அந்த பாவத்தை ஏந்திக்காத. அப்புறம் அது நீ சொல்கிறதுனால எனக்கு அந்த பாவம் வந்துடும், அது எனக்கு வேண்டாம். நீ தானே தெரிஞ்சுக்க வந்திருக்கிற. அதான் நீ இப்போ கசாப் கடை போடுறேன்னா உனக்கு பயிற்சியை கொடுக்க மாட்டேன். ஒரு அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன். நீ கசாப் கடை தான் போடுறேன்னா பயிற்சி கொடுக்க மாட்டேன். கசாப் நான் அதுக்கான நீ தப்பு சொல்ல, நீ நல்லவே, என்னை விட நீ நல்லவனா கூட இருக்கலாம், நான் கொடுக்கறது இல்லை. ஒரு உயிரை கொள்றவனுக்கு உயிர் பயிற்சி எப்படி தருவேன்? நீயே ஒரு உயிரை கொள்ற, உன்னை உயிர் வழிபாடு எப்படி பண்ண முடியும் உன்னால? அதனால் அது மறந்துருக்கண்ணே. சேத்துல முறைச்ச செந்தாமரம் மாதிரி உனக்கு கிடைச்சிருக்குது இல்லை, அதோட வச்சுக்க. ஆச்சா? ஆமாம். மாதவிக்கு ஒரு மணிமேகலை பிறந்தா இல்லை, மாதவிக்கு ஒரு மணிமேகலை பிறந்த மாதிரி சேத்துல செந்தாமரம் வந்த மாதிரி அப்பஞ்சேரு சரியில்னு தெரியுது. அவங்க வயசுக்கு வாழ்ந்துட்டாங்க, அவங்க முருங்கை மரத்தை ஒடிஞ்சு போயிருமில்ல, அதெல்லாம் கைவை விட. நீ தெரிஞ்சுக்கிட்டியல்ல, இதே புண்ணியம் தான் உனக்கு, இதே புண்ணியம். நீ அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம், அதுக்கு மேலே கேட்க வேண்டாம். ஏன்னா போன மாதம் ஒருத்தர் அப்படி தான் வந்து கேட்டார், ஏங்க சைவ அசைவம்லாம் இதில் உசுறு இல்லையா? எல்லாத்துலேயும் உசுறு இருக்குது, உசுரை கொள்ளாத யாரும் சாப்பிட முடியாது. சைவம் சாப்பிட்றவனும் உசுரை கொண்டு தான் சாப்பிட்றான், அசைவம் சாப்பிட்றவனும் உசுரை கொண்டு தான் சாப்பிட்றான். உயிர் சொல்லாத சாப்பிட முடியாது. ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டு பார்த்துட்டீங்களே வீடியோவில், அதனால் புரிஞ்சுக்கிட்டீங்கள. அது போதும். உயிரை கொள்ளா சாப்பிட முடியாது. தாவரத்துக்கு உயிர் இருக்குது, அதுக்கு உறவு இல்லை. இதுக்கு உயிர் இருக்குது ப்ளஸ் உறவு இருக்குது. டே ஜிம்மி இங்கே வாமான்னா வருதில்ல, ஏ டம்மி இங்கே வானா வருதில்ல, மாடு பசுமாடு இருக்குது, லட்சுமி இங்கே வாமான்னா வருதில்ல, ராணி இங்கே வானா அந்த கோழி வருதில்ல, ஏ முருங்கத்தலை அங்கே வானா வருதா, கத்திரிக்காய் வானா வருதா? ஆனால் உயிர் இருக்குது. ஏன் உயிர் இருக்குன்னா இல்லை புழு இருக்குதில்ல, வெண்டைக்காயில் புழு இருக்குது. உசுறு இல்லாத பொருள் உதவாதுங்க. கரண்ட் இல்லாத கம்பி உதவுமா? உயிர் இல்லாத பொருளை உயிரை கொண்டு தான் எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கு உறவு இல்லை. அது அதே இடத்துல இருக்குது, மண்ணோடவே இருக்குது. மண்ணு தான் பிச்சுக்கிட்டு வரீங்க. இது இடம் விட்டு இடம் நெவுறுதில்லை. தாவரத்தோடு சரிங்க. 2வது அறிவிலிருந்தே குழப்பலி வந்துடுது. புழு நெவுறுதில்லைங்க, இடம் விட்டு இடம் நெவுறுதில்லைங்க. அப்போ அது 2 அறிவு வந்துடுதில்ல. அதாவது தொடு உணர்வு ப்ளஸ் சுவை உணர்வு வந்துடுது. அதுக்கு தொடு உணர்வு மட்டும்தான் தாவரத்துக்கு, தொட்டால் சுருங்கும், சுனி, அவ்வளோதான், நெவராது. புழு நெவருதில்லை, அதனால் நல்லது. நல்லா இருங்க, போதும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. அப்பா அம்மாக்கிட்ட இதெல்லாம் செய்கிறது தப்புன்னு சொல்லாதீங்க. வேண்டாம், சொன்னால் எங்கேயோ போய் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டானாட்டுக்குதுன்னு உன்னை வெறுப்பாக நினச்சிருவாங்க. நீ அதுலேருந்து ஒதுக்கி உன்னுடைய பசங்க பிள்ளைங்களும் அந்த லைனை கூட்டி போக வேண்டாம். உன்னுடைய பசங்க பிள்ளைங்களும் அந்த லைனை கூட்டி போக வேண்டாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம யாருமே கெட்டவங்கன்னு கிடையாது. கெட்டவங்க எழுதுனா ராமாயணத்தை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். வழிப்பறி கல்லை அடித்து வந்த ராமாயணத்தாப்பா படிக்கிறான். அதனால் உங்கள் அப்பா ஒரு காலத்தில் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட பெரிய ஞானி ஆகலாம். இன்றைக்கி அவர் செய்கிற தொழில் வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அதுக்கு நாம் கொடுக்குறதில்ல உபதேசம். ஆச்சா? கறி வச்சு படித்து தான் இருந்தால் கண்ணப்பரை சிவபெருமானுக்கு கரிதாப்பா படிப்பான். வேட்டையாடுறவே கண்ணப்பர் நாயனார் 63 நாயன்மார்கள் அவர் ஒருத்தர் இல்லை. சிவனடியார் சீவர் பக்தர். அவனுடைய வேலை என்ன? வேட்டையாடுற வேலை. மிருகங்களை வேட்டையாடுறது, பண்ணி அணில் குருவி கிருவியில் வேட்டையாடுறது. வேட்டையாடுறதுல கொண்டு ஒரு துண்டு வச்சு முதல்ல சிவனுக்கு படிச்சுட்டு அப்புறம் வீட்டில் கொண்டு சாப்பிடுவான் விற்றுவிட்டு. தெரியுமா? அது பக்தியில் தீவிரமாக இருக்கிறதுக்காக அப்படி காட்டுறான். ஆச்சா? என்னடா அப்படி தீவிரமாக இருக்கிறானேன்னு சோதிக்கலான்னு கடவுள் ஒரு நாள் பார்க்கலாம். இவன் ஒரிஜினலாக இப்போ இவன் என்ன செய்கிறன்னு தெரியாதே உசுரை கொள்கிறான். அந்த கறியை கொண்டாந்து நமக்கு வேற வச்சு படிக்கிறானேன்னு சிவபெருமான ஒரு நாள் என்ன பண்ணார்னா, அவர் கொஞ்சம் படைக்கிற போது கண்ணில் தண்ணி வருது, அவர் ரத்தம் வருது. சிவபெருமானுக்கு கண்ணுக்கு ரத்தம் வர்ற போது அவன் பேர் திண்ணன். அந்த கண்ணில் சிவபெருமான் ரத்தம் வருது. இவன் நமக்கு என்னன்னு தெரியாது, தெரிஞ்சுதான் செய்கிறான்னு தெரியாது செய்கிறான்னா பார்க்கலான்ட்டு டெய்லியும் அவன் வரலாம். நமக்கு வேறு கறி வச்சு படைக்கிறானே, நாமளே சைவமாச்சு, பியூர் சைவம், நமக்கு அந்த கறி வச்சு படைக்கிறானேன்னு சிவபெருமான் ஒரு நாள் கண்ணில் தண்ணி விட்டார். இவன் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான்னா, இந்த கண்ணை பிடுங்கி எடுத்து அவன் கண்ணுக்கு வச்சுட்டான். கண்ணை பிடுங்கி எடுத்து வச்சுட்டான். அப்போ அவனுக்கு தெரியல பாருங்க என்னென்ன. அப்புறம் சரி என்னதான் பார்க்கலான்ட்டு இன்னொரு கண்ணிலையும் தண்ணி வருது. என்னடா ஒரு கண்ணில் எடுத்து வச்சுட்டேன், கடவுளுக்கு 2வது கண்ணிலையும் தண்ணி வருது அப்படின்ட்டு இப்போ 2வது கண்ணை பிடிங்கிட்டான். 2வது கண்ணை பிடுங்க போனால் அந்த கண்ணு எங்கே வைக்கிறதுன்னு அடையாளம் தெரியிட்டு என்ன பண்ணுறது, இந்த காலை தூக்கி அந்த கண்ணில் வச்சுக்கிட்டான்.
அடையாளத்துக்கு. ரெண்டாவது கண்ணில் கொண்டு இந்த காலை வச்சுட்டான். சிவபெருமான் கண்ணில் காலை வச்சுட்டு கண்ணை பிடுங்குறான். கண்ணை பிடுங்கி இந்த கால் பெருவரில் கொண்டு எடுத்துகிட்டு அந்த கண்ணை ஒட்ட வச்சுட்டான். இவன் பயங்கரமான ஆள், பக்தியில் இவ்வளோ வெறியாக இருக்கிறானே அப்படின்னு அப்புறம் அவனுக்கு உசுறு கொடுத்து அவன் தான் திண்ணன் என்ற கண்ணப்பன் நாயனார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பக்தியில் வந்து அவ்வளோ வெறித்தனம். அது மெய்யா பொய்யா நமக்கு வேண்டாம், ஆனால் ஒத்து வருதில்லை, தீவிரமாக இருக்கிறது. அந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, கெட்டவங்களும் நல்லவளாக வாங்குவாங்க. தான் என்ன செய்யறேன்னு இவ்வளோ விஷயம் நீ கேட்டுக்கிட்டே உங்கள் ஐயா வயசில் வரை கேட்டுருப்பாரா? கேட்டுருக்க மாட்டாரல்ல. அதனால் இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ அவங்களை குறை சொல்லக்கூடாது. தெரியாத செய்கிறவங்களை பற்றி தப்பு இல்லை. அறிவறிஞ்சவங்க சொல்லுவாங்க, ஒரு பிராமணர் அசைவம் சாப்பிட்றது பெரும் பாவம். சிலர் பிராமணர் அல்லாத, சாதி சொல்லக்கூடாது, சிலர் பிராமணர் அல்லாதவன் அவன் அசைவம் சாப்பிட்றான்னா அது ஒன்றும் பாவம் இல்லை. ஆனால் இவன் ஒரு பிராமணரை சாப்பிட்டா பாவம். ஏன்னா இது உயிர்னா என்னன்னு அவன் தெரிஞ்சிருக்கிறான். அவன் தெரியாத சாப்பிட்டுட்டு இருக்கிறான். உயிர்னா என்ன, பிரம்மம்னா என்ன, கடவுள்னா என்ன, பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். பார்ப்பவன் யார் என்று பார்ப்பவன் பார்ப்பனன். அப்போ இவ்வளோ விஷயத்தை நீ தெரிஞ்சிருக்கிற, நீ சாப்பிட்டா பாவம் தானே. அவன் எதுவுமே தெரியாத கூட குத்தியாக இருந்துகிட்டு இருக்கிறான். மண்ணையும் வெண்ணையும் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்போ அவன் சாப்பிட்றது பாவம், அவன் சாப்பிட்றதில்ல அவனுக்கு பாவம்னு தெரியாது. பாவம் தான், ஆனால் அவனுக்கு அது பாவம்னு தெரியாது. ஆனால் நீ வந்து அது பாவம்னு தெரிஞ்சிருக்கிற, நீ சாப்பிட்டா பாவம் சொல்லுவாங்க அப்படின்னு. அதனால் நீங்கள் அது ஒன்றும் கண்டுக்காத. வாழ்க வளமுடன். ஐயா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்களாக தான் முக்கியம், நீங்களாக தான் தெளிவாக இருக்கிறீங்க. ஐயா கார்த்திகேயன், பெங்களூரு, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு காலையிலேருந்து பயிற்சியெல்லாம் பிடிச்சிருக்குதுங்களா? விளக்கமெல்லாம் தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் கேட்டு கிளியர் பண்ணிக்கங்க. கர்மா எப்படி சீக்கிரமாக கழிக்கிறது? கர்மாங்கிறது நாம் கழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் நமக்கு அது தெரியல. கர்மா என்பது என்னென்னா, ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிர் வரும்போதே கர்மா வந்துருச்சு. அதாவது நீங்கள் கொஞ்சம் விவரமாக இருக்கிறதுனால திகிரை பற்றி கேட்குறீங்க. இந்த இருள்வெளி சும்மா இருக்காத சுழல் ஆரம்பிச்சது பாருங்கள். அந்த சுழலாது இருக்கிறது தான், அதுதான் சுடாத பழம். ஔவையார் வந்து முருகர்கிட்ட கேட்பாங்கள்ல, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. அதுக்கு முருகர் கேட்பார், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா பாட்டி? ஏப்பா பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குது பாட்டி. சரி ஔவையார் இல்லை, சுடாத பழத்தை தான் போட. சுடாத பழத்தை போட்டாங்க. பழம் மேலேருந்து உழுக்கிறாரு முருகர், கீழே விழுந்துருச்சா? அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க அவங்க? அதே பழம் சுடாத பழம் தானே, சுடாத பழம் தானே, ஏன் ஊதுறா? அவன் என்ன சொல்கிறான்? ஏன் பாட்டி பழம் சுடுதாங்கிறான். பாட்டி கருக்குங்குது. கருங்காலி கட்டைக்கே அசராத கட்டை, கருங்காலி கட்டைக்கே ஔவையார் ஆளாச்சும் அசைக்க முடியுமா? ஔவையாருக்கு மேலே மீறின அறிவாளி உண்டா? இல்லையில்ல. அப்போ கருங்காலி கட்டைக்கு கூட அசையாது. அப்பேற்பட்ட கட்டையை அசைச்சு பார்த்துட்டியே, நீ சாதாரண ஆள் இல்லை. சொல்லு யாருன்னு சொல்ல நம்ப மாட்டேங்குது. அது கதை போகுதுன்னு வைங்க. அப்போ என்னென்னா, அவ்வளவு மண் அப்பி இருக்குது. அப்போ சுடாத பழம் விண்ணுக்கு மேலே இருக்குது. இப்போ நான் இறைவெளி சொன்னாலும் உனக்கு சுத்த வெளி, அதுதான் சுடாத பழம். அந்த இறைவெளி எப்போ சுழல் ஆரம்பிச்சதோ, அது வந்து எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் ஆச்சுல்ல, அப்போவே சுட்ட பழம் ஆயிடுச்சு. அப்போவே சுட்ட பழம் ஆயிடுச்சு. நியூட்ரானுக்கு அப்புறம் நியூட்ரினோன்னு ஒரு லேயர் சொல்கிறான். நியூட்ரின் ஈதர், நுண்ணியங்கள், புரியுதுங்களா? ஈதர் கடைசி துகள், அதுதான் சுடாத பழம். அது சும்மா இருக்க மாட்டா, சுழல் ஆரம்பிச்சது பாருங்க. எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் ஆயிடுச்சுல்ல, அணு ஆயிடுச்சு. அதனுடைய சுழற்சி விண்ணாச்சு. விண்ணு சுட்ட பழம், காத்தாச்சு, காற்று சுட்ட பழம், நெருப்பாச்சு, நெருப்பும் சுட்ட பழம், நீராச்சு, நீரும் சுட்ட பழம், மண்ணாச்சு, மண்ணும் சுட்ட பழம், புல்லாச்சு, புல்லும் சுட்ட பழம். புல்லையே தின்னு புழு வருது. அப்போ இந்த புல்லுக்கு சக்தி கொடுக்கறது மண், இந்த புழுவுக்கு சக்தி கொடுக்கறது புல். அந்த புழுவையே கடிச்சிங்குது. மூணாவது ப்ராசஸில் அந்த வண்டாச்சு, வண்டுக்கு புழு கொத்தி திங்குது. அப்போ மறுபடியும் ஊர்வன பரப்பனை, அது ஒன்று கடிச்சு திங்குது. 5 அறிவு வந்துருச்சு. ஆடு மாடு மானு, அது சிங்கம் புலி இந்த 5 அறிவையே கொண்டு திங்குது. அப்போ அதுவே இறையாக இருக்குது, அதுவே இறைவனாகவும் இருக்கிறான். படைப்பாளி இறைவனாகவும் அவன் தான் இருக்கிறான், இறையாகவும் அவனாக இருக்கிறான்.
மானிட பிறப்புக்கு வந்ததுக்கப்புறம் தாவரை வச்சு சாப்பிட்றோம். அப்போ இத்தனை பிறப்புக்கு அப்புறம் நம்ம எவல்யூஷன் ப்ராசஸில் கடைசியாக மங்கியாக வந்திருக்கிறோம் டால்மின் தத்துவத்துப்படி. இப்போ மங்கியாக வந்ததுக்கப்புறம் 2 காலில் முழுசாக வர்ற மாதிரி என்னென்னா டெக்ஸ்சர் மாற்றம் இல்லை, ஃபிசிக்கல் மாற்றம் சரியாக போச்சு. இனிமேல் அந்த உடம்புக்கு என்ன உருவம் கொடுப்பீங்க? அப்போ ஒரு கட்டமைப்பு வந்துருச்சு. அப்போ மென்டல் அறிவு வளர்ச்சி இருக்குது. 6 அறிவு மட்டும் இல்லை, நான் சொல்கிறது 6000 அறிவுக்கு மேலே உங்களுக்கு வந்துருச்சு. 6 அறிவுக்காரனுக்கு என்ன தெரியும்? வாங்க உட்காருங்க போங்கன்னு தெரியும். சைக்கிள் கண்டுபிடிக்க தெரியுமா? அவன் சிந்திக்கிறான். 6 அறிவில் உருவம் வளர்ச்சி இல்லை, இந்த உருவத்திலேயே சைக்கிள் கண்டுபிடிக்கிற உருவம் வந்துருச்சு. மறுபடியும் சிந்திக்கிறான், அது மறுபடியும் ஒரு ஸ்கூட்டர் கண்டுபிடிக்கிறான். இப்படி தான் இன்றைக்கி ராக்கெட் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்போ பல 100 அறிவு வளர்ந்துருச்சு. இது நம்ம இத்தனை ப்ராசஸ் தாண்டி வந்தனால அந்த கருத்துடராக வந்தனால தான் சங்கீத கர்மான்னு சொல்லுவான். சங்கீதம்னா பெரிய மூட்டை, பிராரத்த கர்மான்னு ஒன்று சொல்லுவான். பிராரத்த கர்மாங்கிறது நீங்கள் பிறப்பு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண பதிவு. அப்போ உங்களுடைய ஜிப்பு கிளியராக பென்ட்ரைவர் வரல, உங்களுடைய ஜிபியில் பதிவோடு தான் வந்திருக்குது. இதோட உங்களது ப்ளஸ் ஆகுது. அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து அந்த சங்கீத கர்மாங்கிறது கருத்தொடராக வந்தது. விலங்கினத்துலேருந்து அப்பா அம்மா தாய் தந்தை வரைக்கும் இது ப்ளஸ் ஆகுது. இப்போ நாம் நல்ல அறிவு தெரிய மனிதனுக்கு நல்ல வளர்ச்சி வர அதை கழிச்சிக்கிட்டு வரோம். அந்த கழிச்சிக்கிட்டு வர்றதுனால தான் ஒவ்வொரு பிறப்பும் நம்ம நல்லா பிறக்கிறோம். கற்கால மனிதர்லேருந்து மிருக மனிதர்லேருந்து காட்டுவாசிங்கலேருந்து மாறி இருக்கிறோமில்ல. இப்போ இன்றைக்குமே நீங்கள் சிட்டியில் இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் உங்கள் ஊர்லேயே ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டு பக்கம் போனால் அவங்கள பார்த்தா உங்களுக்கு இவங்களாம் எப்படா மாற போகிறாங்கன்னு கஷ்டமாக இருக்குமில்ல. அப்போ உங்கள் நிலைமைக்கு வர்றதுக்கு இன்னும் 10 தலைமுறை ஆயிரும் அவங்களுக்கு. அவங்க மறுபடியும் சிட்டிக்குள்ளே அவங்க பசங்க பிள்ளைக்கு பிறந்து அவங்க பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்களை பார்த்து இதுங்க பண்ணுற நீட்னஸ் பார்த்துட்டு இவங்க ஒருத்தர் உடையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரக்சருக்கு வர்றதுக்கு 4 தலைமுறை ஆகிடும். இப்போ நம்ம மாறிக்கிட்டு தான் இருக்கிறோம். கர்மா பல 100 கர்மா பதிவு இருக்கிறதுனால நமக்கு லேட் ஆகுது. அதை நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. அதனால தான் பெருமா என்ன சொல்கிறார், கடமையை செய், பலன் எதிர்பார்க்காத, தானாக கிடைக்கும், காலத்தால் கிடைக்கும். நாம் ஒரே டைமில் மாற்ற முடியாது. அந்தந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க அப்படி படிப்படியாக போயிடுறாங்க. அதனால் சாதாரண நிலையில் இருக்கிறவங்க உயர்நிலைக்கு போகிறதுனா ரொம்ப நாள் கஷ்டப்படணும். அதே ரேஞ்சில் இருக்கிறவன் டப்புன்னு போயிடுவான். ஒரு மந்திரிக்கு பையனாக பிறக்கிறவன் டப்புன்னு அடுத்த ஸ்டேஜ் மந்திரியாக போயிடுவான். ஒரு ஏழை வீட்டில் மந்திரியாக பிறக்கிறவன் எவ்வளோ கஷ்டப்படணும், எத்தனை பேர்த்தை தாண்டி வரணும், ரொம்ப சிரமம் இல்லை. இப்போ நேரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் மந்திரியாக வர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் மோடி ஐயா இருக்கார்ல, மோடி ஐயா குடும்பத்தில் அவர் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் மந்திரியை வர்றது எவ்வளோ கஷ்டம். சாதாரணமான கீழ்நிலையிலிருந்து அவர் உயர்ந்து முதலமைச்சராகி நாட்டுக்கு பிரதம மந்திரியாக இன்றைக்கி உலக நாடுகள் போற்ற அளவுக்கு அந்த மகான் இருக்கிறாருன்னா, அந்த மோடி ஐயா இருக்காருன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் அதே உங்களுக்கு அந்த ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, பிரியங்கா காந்தி அவங்க பரம்பரையாக இருக்காங்கல்ல, அவங்க பரம்பரையாகவே பூர்வீகமாக பணக்காரராக இருக்காங்கல்லங்க. அதனால் ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்த அடையிறது ஒன்று, கீழ்நிலையிலிருந்து அந்த இடத்த அடையிறது ஒன்று. இப்போ நம்ம கர்மா கழிச்சிக்கிட்டு தான் வர்றதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வர முடியாது. அதனால் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. வேறு அக்கா பையனுக்கு ரொம்ப திருமணம் ரொம்ப லேட்டாக இது ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கோம், கிடைக்காம இருக்கா? அதை இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமணங்கிறது எந்திரம் மந்திரம் தந்திரம்லாம் நான் செய்கிறது இல்லை. அது நாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மனசுக்குள்ளே அவங்க நினச்சி ஒரு நல்ல வாழ்க்கை ஒன்று எண்ணத்தை நீங்கள் போடுங்க, மனதால் வாழ்த்துங்க. அதுக்கு ஒரு பவர் உண்டு. மற்றபடிக்கு எந்திரம் மந்திரம் தந்திரம்லாம் சொல்கிறதில்ல. ஏன்னா யாருடைய கர்மா வேணே எப்படின்னு தெரியாது. இப்போ நல்லா இருக்குங்கன்ற 10,000 5,000 பணம் வாங்கிட்டு ஒரு தகடு எழுதி கொடுக்குறதோ ஒன்று மந்திரிச்சு இதை கொண்டு கட்டுங்க சரியாக போயிடும் சொன்னால் அவங்களுடைய மெமரி பவர் பதிவு அவங்க பூர்வீகன் பாவ புண்ணியம் எனக்கு தெரியுமா? இது கோர்ட்டில் தப்பிச்சு வந்தால் ஒரு தப்பு பண்ணிடுறீங்க, தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஊருக்கே தெரியும். ஆனால் வார்டு கவுன்சிலர் உங்களுக்கு தெரியும், நம்ம ஆளப்பா தெரியாத பண்ணிட்டான், தப்பிச்சுக்கிட்டீங்க. அவன் இன்னும் எதிர்த்து முஸ்லீம் கோர்ட்டில் கேஸ் போடுறான், அங்கேயும் போகிறான், மறுபடியும் இன்னொருத்தர் பெரிய ஆளை பிடிக்கிறான், அவன் நம்ம ஆளப்பா கார்த்திகாயை தப்பிச்சிட்டான், இன்னும் போடுறீங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் கேஸ் போடுறான், அவன் விடுவனான்னு உங்களை துரத்திக்கிட்டே வேணாம், உங்களால் பாதிக்கப்பட்டவன். அங்கேயும் நீங்கள் ஆள் செல்வாக்குக்கு தப்பிச்சிட்டீங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டு, எல்லா கோர்ட்லேயும் தப்பிச்சு வந்துடுறீங்க. அவன் மனசு எங்கள் ஆண்டவா அப்படின்னு சரியான நேரத்தில் பார்த்து தெய்வீக நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருது. தெய்வீக நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருது. எதிர்பார்க்காத விபத்து நடத்துகிற ஆக்சிடெண்ட்டில் போயிடுவான். அப்போ இவ்வளோ பதிவு இருக்கும்போது நான் ஒரு எந்திரம் கட்டத்தினால பதிவு போகுமா?
போகும் அந்த காரியம். நான் வந்து பியூர் அறிவியல் சயின்ஸுக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுக்குறேன். எந்திரம் மந்திரம், அதனால தான் மூட நம்பிக்கையில் முழுகிறாதீங்க. மூட நம்பிக்கை எந்திரம் மந்திரம் தந்திரம் பில்லி சோனி நம்பி ஏமாந்துடாதீங்க. எங்கே போய் எந்திரம் கட்டினா நீங்கள் ஒரு பேச்சுக்கு நான் ஒரு மந்திரத்தினால உங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணம் ஆகிடும், அல்லது இந்த நான் சொல்கிற மந்திரத்தினால அவனுக்கு நோய் தீர்ந்துரும் கல்யாணம் ஆயிரும்னு சொன்னால், இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல நாட்டில், நீங்கள் தாங்க அடுத்த முதல்வர் இல்லைன்னா நான் தலை துண்டிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு 100 ஏக்கராவும் 100 கோடி பணமும் கொடுப்பானா இல்லையா? எனக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? ஏன் உங்கள்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக கெஞ்சிட்டு கிடக்கணும்? ஒரே டேக்கில் 100 ஏக்கரை கிடைக்குங்க. ஏங்க ஒருத்தர் முதலமைச்சரே ஆக்கிறதுனா 100 ஏக்கரா 100 கோடி சாதாரணங்க அவங்களுக்கு எனக்கு தருவாங்கல்ல. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்குன்னு? ஒரே நாளில் ஆசிரமம் கட்டிடலாமே. அந்த மூட நம்பிக்கையெல்லாம் நான் போகிறதில்ல. ஆனாலும் உங்கள் மனம் ஃபீல் பண்ணுது ரத்த சம்மந்தமாக இருக்கிறதுனால தியானம் பண்ணுறீங்கள, தியானம் பண்ணிவிட்டு உங்கள் மனக்கண் முன்னாடி அவர் ஒரு கல்யாணம் ஆகி கணவன் மனைவியை சோடியை உங்கள்கிட்ட நின்று ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. இதெல்லாம் ஒரு மன வலிமைக்காக நான் சொல்கிறேன். கண்டிக்கிங்க. ஒரு 30 நாளில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். வேறு எதுவும் எந்திர மந்திரம் கட்டாதீங்க, தியானம் பண்ணிக்கங்க. நெஞ்சில் நினச்சி அவர் கல்யாணம் ஆகி உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி, கல்யாணம் ஆன மாதிரியே அவருக்கு கிடைக்கட்டும்னா நினைக்காதீங்க, ஆயிடுச்சு. இதுதான் சயின்ஸு. நடந்தது மாதிரி நினச்சிங்க. கல்யாணம் ஆகி நல்லா உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தொடர்ந்து நினைங்க. அது வந்து அதுக்கு வலு கிடைக்கிறதுக்கு ஒரு 10-30 நாள் ஆகும். தொடர்ந்து ஒவ்வொரு வேளை தியானத்துலேயும் அதை நினைங்க. அந்த முடிஞ்ச வரைக்கும் 95% வாய்ப்பு இருக்குது. அது என்னால் இல்லை, உங்கள் எண்ணத்தினால, உங்களுடைய எண்ணத்தினுடைய ஏக்கம் அது வான்காந்தத்தில் பதிஞ்சு ஒரு பொண்ணை கொண்டாந்து கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். அப்படி நான் சொல்கிறதுனால இல்லை. சரிங்க, நடக்கும். ஐயா நீங்கள் உட்காருங்க. ஐயா நிறைய கேட்க கொண்டிருக்காரு. ஐயா பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் கேளுங்க. வந்ததுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. புருவ மத்தியத்தில் வந்து நான் ஆசீர்வாதம் பண்ண தொட்டு காட்டல. அது தொடக்கூடாது, அது தேவை, நினைச்சா போதும். அநாகத்து தொட்டு அதை வந்து சுட்டி காட்டியிருக்கிறேன். தொட்டு காட்டுறது அது ஆசீர்வாதம் பண்ணணுமில்ல. இங்கே ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, இங்கே தான் ஆசீர்வாதம் பண்ணணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணனது தவம் வந்து 2 மாதம் கழிச்சு வரும்போது அங்கே தொடுவேன். அப்போ அந்த தவம் ஆக்கினதான். இப்போ வந்து நெஞ்சு மைய தவம், நெஞ்சுக்குழி தவம். ஏன்னா முதல்ல நெஞ்சுக்கு உங்கள் மன அமைதியாகணும். இதெல்லாம் எடுத்தோடனே காமிச்சோம்னு வைங்க, இது வந்து அறிவறிக்கும். அணை திறந்தோட்ட மாதிரி ஆகிடும். இங்கேருந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களா, இந்த மனசு அலைவாயிறது குலைவாயிறதுலாம் நிக்கி இப்போ அவர் சொல்கிறார்ல, அந்த குழப்பமெல்லாம் உங்களுக்கு வராது. இங்கேருந்து என்ன கெட்டு போச்சு, 2 மாதம் தானே, 2 மாதம் நினைங்க. அப்புறம் இங்கே போயிட்டு அது தேவையில்லை. இது எப்பவுமே இல்லை. இங்கே போயிட்டா இங்கே தேவையில்லை, இங்கே போயிட்டா மறுபடியும் 2 மாதம் கழிச்சு இங்கே இது போயிட்டா இது தேவையில்லை. ஆமாம், இது போய் தான் போயாகணும். எப்பவுமே இதை விட்டுறக்கூடாது. ஆமாம். இதை வந்து அடுத்த மாதம் இது ஃபுல்லாக பண்ணுவீங்க, ஒரு 20 நிமிஷம் பண்ணுவீங்க. இதுக்கு அடுத்தது இங்கே போகும்போது இதை 10 நிமிஷம், இது 10 நிமிஷம். இந்த 2ஐயும் தாண்டி மேலே போகும்போது 5 நிமிஷம், இங்கே 5 நிமிஷம், இங்கே 5 நிமிஷம், மேலே 5 நிமிஷம். அப்படிதான் போகலாம். இப்போ உங்களுக்கு அதான் வழி. அதெல்லாம் டைம் குறைச்சி கொடுப்பேன். 5 நிமிஷம் கொடுப்பேன். அங்கே ஒரு 5 நிமிஷம் பட்டு. இப்போ 10 நிமிஷம் கவனிக்கிறீங்க. 10 நிமிஷங்கிறது மினிமம். டைம் இருந்தால் 20 நிமிஷம் கூட கவனிங்க. தொடர்ச்சியாக போயிட்டு மறுபடியும் வந்து இயக்கத்துக்கிட்ட வந்து இறங்கிடணும். ஏன்னா இங்கேயே மனசை நிறுத்தக்கூடாது. அது வந்து இயக்க நிலை, உயிராட்டினுடைய மூலாதாரத்துக்கு வர வேண்டாம். மூலாதாரத்துக்கு வந்தால் நீங்கள் பழையபடியாயிருவீங்க. மண்ணாசை பெண்ணாசை வந்துடும். நீங்கள் அது உடல் சமநிலை தாமுன்னு சொல்லியிருப்பேன் ஒரு கேசட்டில். இல்லை அது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். மூலாதாரத்தில் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கேயே தவத்தை முடிச்சுக்கோங்க. இதை நெஞ்சு மையம் இதுதானுங்க இயங்குது. இந்த இயக்கத்தை கவனிச்சுட்டு, இந்த இயக்கத்தையே கவனிங்க. இந்த நாடி சுற்றியெல்லாம் பண்ணிவிட்டு இந்த இயக்கத்தை கவனிங்க. இந்த இயக்கத்தை கவனிச்சுட்டு 10 நிமிஷம் கவனிச்சுட்டு முடிச்சுக்குங்க. உங்களுக்கு டைம் இருக்குது, நல்லா ரிலாக்ஸாக இருக்குதுன்னா 20 நிமிஷம், மினிமம் 10 நிமிஷம், அதிகபட்சம் 20 நிமிஷம் கூட கவனிங்க. அதிகபட்சம் அரை மணி நேரத்துக்கு மேலே வேண்டாம். குண்டலினின்னு சொல்கிறது வந்துங்க உயிர் சக்திக்கு பேர் குண்டலினி. உயிர் சக்திக்கு பேர் சொல்கிற வரைக்கும் கேட்டுங்க. உயிர் சக்திக்கு பேர் குண்டலினி. குண்டம் என்றால் நெருப்பு. இந்த குண்டம் மிதிக்கிறது எந்த கோயிலில் காட்டுறான்?
தீ மிதிக்கிறாங்கல்ல, ஆமா 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 மாரியம்மன் கோயிலில் குண்டை மிதிக்க மாட்டாங்க. எந்த மாரியம்மன் கோயில்லையும் மிதிக்க மாட்டாங்க. மாரியம்மன்கிற கோயிலில் குண்டை மிதிக்க மாட்டாங்க. அது அம்மன் அம்மன்னு தான் வரும். ஆனால் மாரியம்மன்னு வராது. பெண் தெய்வம் எல்லாத்தையும் அம்மன்னு தான் சொல்லுவோம். மாரியம்மன் கோயிலில் தீ மிதிக்க மாட்டாங்க. காளியம்மன். எங்க ஊர்ல திரௌபதி அம்மன் மிதிக்கிறாங்க. அதை தாங்க சொல்கிறேன். நீங்கள் நான் முதல்ல வார்த்தையோடு வந்தீங்களா தான் உங்களுக்கு மாரியம்மன் சொன்னா. திரௌபதி அம்மன் தான் சொல்கிறான், மாரியம்மன் சொல்லல. திரௌபதி அம்மன், காளியம்மன், வெக்காளியம்மன், பகவதி அம்மன், ஓங்காளியம்மன், மாரியம்மன் வராது. வராது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி சரி சரி. மாரியம்மன் கோயிலில் தீ மிதிக்க மாட்டோம்னா சாஸ்திர வரலாறே கிடையாது. அப்போ உங்களுக்கு என்னென்னா, காளியம்மன் பத்திரகாளியம்மன் கோயிலில் தீ மிதிக்கிறாங்கன்னா, இங்கே குண்டலினி சக்தியில் தீ. குண்டம் என்றால் நெருப்பு. குண்டம் என்றால் நெருப்பு, உயிர் சக்தி. அலி என்றால் ஆண் பெண் தன்மையற்றது. புரியுதா? குண்டலினி. இப்போ இங்கே இருக்கிற சக்தி கொண்டு வரணுங்க. 2 சக்தி, ஆண் சக்தி பெண் சக்தி கொண்டு வரணும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. 2 ஒன்றா தான் வரும். ஆண் சக்தி பெண் சக்தி தானே மூச்சு திரண்டு உணைக்கிறீங்க, நாடி சுற்றி பண்ணுறீங்கல்ல. அப்போ நம்மளால் இணைக்கிறீங்கல்ல, இணைக்கிறேன். அப்போ நம்மளால் சேர்ந்தால் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டு பிரித்து காட்ட முடியுமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 1ஆவது படிக்கும்போது 1ஆவது பாடம் தான் கேட்கணும். +2 பாடத்தை கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன், உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு 10 கேள்வி கேட்பீங்க. அதுக்கு தான் இந்த ஆசிரமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசிரமவாசிகளை ஏன் தியானம் சொல்லித்தர மாட்டாங்க தெரியுங்களா? ஆசிரமத்துலலாம் 12 வருஷத்துக்கு கம்முன்னு உட்காந்துருவாங்க. 12 வருஷத்துக்கு ஆசிரமத்தில் 12 வருஷம் கழிச்சு என்னால் கேள்வி கேட்க முடியாது. ஆமாங்க, இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க உடம்பு ட்ரை ஆயிருமே. அதனால் ஆசிரமத்தில் உங்களுக்கு யாருமே இந்த மாதிரி சங்கம் கங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உலக சமுதாய சேவைங்க, அந்த சங்கம் இந்த மாதிரி இருக்கிறத சங்கம் வச்சுருக்கிறவங்க தான் மக்களுக்கு சொல்லித்தருவாங்க. ஆசிரமவாசிங்களாம் அவங்க தனிமையாக இருக்கத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்போ அதனால் என்னென்னா, இங்கே இருக்கிற குண்டலினி மூச்சு ஏற்றியாக இருக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் வாசி. அந்த கீழே மூலாதாரத்தில் இருக்கிற சக்திக்கு பேர் குண்டலினி. குண்டலினா உயிர் சக்தி. இந்த கீழே இருக்கிற உயிர் சக்தி அந்த தீ மிதிக்கிறீங்க திரௌபதி அம்மன் கோயிலில். திரவம் என்றால் விந்து சக்தி. திரவம் என்றால் விந்து. புரியுங்களா? திரவம் என்றால் விந்து. பதி என்றால் சக்தி. திரவபதி. நல்லா புரியுதா? திரவம் என்றால் விந்து, பதி என்றால் சக்தி, திரவபதி. இங்கே இருக்கிற திரௌபதி தீ மிதிக்கிறான் திரௌபதி கோயிலில். இங்கே கொண்டு வரணும், அங்கே மிதித்து காட்டுறான். இப்போ இங்கேருந்து மூலாதாரத்தில் இருக்கிறது புருவ மையத்துக்கு வரணும். வந்தது இங்கே உட்கார வைக்கிறோம். அப்போ இதில் மூச்சில் ஏற்றுறீங்கல்ல, வாசி. நெருப்பு இங்கே இருக்குது, அங்கே போகணும். போதில்ல? அப்போ மூச்சு ஏற்றுறீங்கல்ல, அது வாசி. அதுவும் போகும். வாசி. மூச்சு ஏற்றி இருக்கிறீங்கல்ல, ஏற்றி இருக்கிற மூச்சுக்கு பேர் வாசி. உயிர் சக்திக்கு பேர் குண்டலினி. கெவனிக்கிறீங்கல்ல, மன ஒன்றி இருக்கிறீங்கள, அது ராஜயோகம். ராஜாவோட இணைஞ்சிட்டீங்க. குண்டலினி யோகமும் இதுதான், வாசி யோகமும் இதுதான், ராஜயோகமும் இதுதான். 3 யோகமும் இருக்குது. நீங்கள் செய்கிற பயிற்சியில் பிரித்து பார்த்தா தனித்தனியாக பார்த்துக்கலாம். 3 யோகமும் இதுதான். ஆனால் அதுக்கு இங்கே சொல்லுவாங்க அங்கே சொல்லுவான்னு கேட்காதீங்க. அது அங்கே போய் தெரிஞ்சுக்குங்க. நான் அதை சொல்லலை. நான் சொல்லி கொடுக்குறதுல 3 இருக்குது. மற்ற யோகத்தை பற்றி சொல்லலை. இதில் இந்த 3 சேர்ந்தது தியானம், 3 ஒன்றிணைந்தது தியானம். இதுலேயே வந்துடுது. அதுதான் குண்டலினி தான். குண்டலினி சக்தி. யோகம்னா இணையிறது, அதோட இணையிறீங்க. குண்டலினி யோகா. வாசியோடு இணையிறீங்க. வாசியோடு இணைஞ்சி தானே செய்கிறீங்க, அது ஒன்றிணி தானே செய்கிறீங்க. அதே மாதிரி மூச்சை ஏற்றுற போது அங்கே மனம் வச்சு தானே ஏற்றி இறக்குறீங்க. அது ஒன்றிணைங்கிறது அதோட இணையிறீங்கள, மனசை கொண்டு இணைச்சா யோகம். அப்போ குண்டலினியோடு இணைக்கிறீங்க, ஏற்றிறீங்க, குண்டலினி யோகம். வாசி ஏற்றி இறக்குறீங்க, வாசி யோகம். ராஜயோகம் கவனிக்கிறீங்க. நீங்கள் ராஜாவாகிறதுக்கு கவனிக்கிறீங்க. அதனால் குண்டலினி யோகம், வாசி யோகம், ராஜயோகம் 3 இதுதான் இந்த தியானத்திலே வந்துடுது. அப்புறம் நம்ம உள்ள இந்த பீனியில் கவனிக்கிறதுக்கு ஒரு இது உச்சி, அதெல்லாம் இப்போ கவனிக்கக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருந்தா பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப்பில் அது அந்த தவம் கற்றுக்கிட்டவங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு அது சொல்ல மாட்டேப்பா. அது நான் ஏன் சொல்லியிருக்கேன் தெரியுங்களா? ஏற்கனவே தவம் கற்றுக்கிட்டவங்க பொழுதுனிக்கு சந்தேகம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். சோச்சகத்தை நீங்களும் அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அது எப்போ? அதெல்லாம் இன்னும் 6 மாதம் ஆகும் நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கு.
அது நீங்கள் கற்றுக்க. அது எதுக்கு தெரியுமா போட்டிருப்பேன், இதை தவம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதை யாரும் விட்டுறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நிறைய பேர் அந்த இருக்கிற மையத்துக்கு சொன்னங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன வள்ளி இல்லைங்க. அது வந்து பண்ண வேண்டியது இல்லை, அது நீங்கள் அங்கே போகக்கூடாதுங்க. ஆனால் என்ன இந்த மனசு என்ன உண்டும்னா, யூடியூப் பார்த்துருக்குறீங்க, பழகி இருக்கிறீங்களா, இங்கே எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுங்க. இது மறந்துடும். நீங்கள் வேறு ஏதாவது தவங்கத்திருந்தால் வேறு தவத்தை ட்ரை பண்ணால் என்னோட செய்யாதீங்க. ஆன்மீக விளக்கத்தோடு விட்டுருங்க. நீங்கள் முறையாக ஒரு ப்ரொசீஜராக போகணும்னா இதெல்லாம் மறந்துடணும். இதை மட்டும்தான் நினைக்கணும். நெஞ்சு பகுதி மட்டும் 2 மாதத்துக்கு நினைங்க, அமைதியாகும். இதில் எந்த டிஸ்டர்பும் வராது. மனசு முதல்ல உங்களுக்கு அமைதியாகும். உங்களை அமைதிப்படுத்துறது இது, அமைதிப்படுத்துறது இது. இது அமைதி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மேல் இங்கேயெல்லாம் எடுத்தோடனே அது எதுவும் போய் நிறைய யூடியூப்பில் பார்த்து குழம்பி இருக்கிறாங்க. யூடியூப்பில் பார்த்து குழம்பி இருக்கிறதுனால இப்போ அவர் சொன்னார்ல, எத்தனை கேட்டார், எனக்கு சங்கு சுற்றுதுங்க, வெளிச்சம் தெரியுதுங்க, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாக முடியும்? எப்படி தெரியும்? ஏங்க நான் 33 வருஷத்துக்கு மேலாகுது இந்த தவத்தில் இருக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் சங்கும் தெரியல, வெளிச்சமும் தெரியல, நான் விளக்கையும் பார்க்கல. ஆனால் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அவர் சொன்னது எதுவுமே நான் 0% ஏன்னா அதெல்லாம் வேலைக்காரன் நான் நினைக்கிறதே இல்லையே. நினச்சா தானே கண்ணில் நிற்கும். என்னுடைய வேலைங்க கொஞ்ச நேரம் அமைதியாக கவனிக்கணும். அமைதியாக கண்ணை மூடனா என்ன தெரியுது, வெட்ட வெளி தானே. அந்த வெட்ட வெளியை நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க, அங்கே சத்தம் வருமா, வெளிச்சம் தெரியுமா? அது அப்போ எதை வச்சு பார்க்குறீங்க? டிவியில் கேட்டுருக்குறீங்க, கண்ணில் ஆமாம் கண்ணு சொல்லிக்கிறாங்க. கேள்வினால் கேட்டது, காட்சி வழியாக பார்த்தது, செவி வழியாக கேட்டது நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க. அதெல்லாம் உடம்பு கெடுத்துப்படும். நிறைய பண்ணிக்கலாங்களையா? சங்கல்பம். திருவருள் கருணையினால் திருமேனி திருமுகம் பொன்னிறமாகட்டும், ஜெகவசியம் முகவசியம் மலரட்டும், நினைவு செயல் தூய்மையாகட்டும், அருளும் பொருளும் ஆள்போல் வளரட்டும், பஞ்சபூதங்கள் பாதுகாக்கட்டும், நவகோள்கள் நன்மை செய்யட்டும், விஸ்வரூபம் விரிந்து அருளட்டும், ஜீவன் சிவமாகட்டும், சிவமே பூரணமாகும். உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. நன்றி நன்றி நன்றி. நல்லதே நடக்கும்.